இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய விடுதலைக்காக தேவையான யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நம்முடைய விடுதலை மாத்திரமல்ல, தேசங்களுடைய விடுதலைக்காக தேவன் சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறார். அதை விசுவாசித்து நாங்கள் பேசுவோமானால் நிச்சயமாய் தேசங்கள், நாங்கள் மாத்திரமல்ல, இவன் தேசங்கள் விடுதலையாக்கப்படும். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறது மாத்திரம் அல்ல, சுவிசேஷம் ஆண்டவருடைய வல்லமை. இட் இஸ் அ பவர் ஆஃப் காட் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் சுவிசேஷமாய் தேவ வல்லமையாய் புறப்பட்டு சென்று சத்துருவானவுடைய சகல கிரியைகளை நிர்மூலமாக்குவதாக. ஜெய கிறிஸ்து வெற்றி சிறப்பீராக. ஜனங்கள் மீட்கப்படுவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக. நீர் கொடுத்த இந்த வார்த்தைகள் எங்களை மேற்கொள்ளட்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே பலுகி பெருகட்டும். எங்களை மாத்திரமல்ல, மற்றவர்களை உயிர்ப்பிக்கட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். பிரியமானவர்களை எடுப்போம், வாசிப்போம். லூக்கா 19வது அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்க போகிறோம். நான் தேசங்களை குறித்து தேவனிடத்திலே ஜெபித்து கொண்டு வரும் பொழுது தேவன் இருமுறை எனக்கு யுத்தம் வருகிறதாக காண்பித்தார். அங்கே டேங்க்ஸ் எல்லாம் என்ன செய்து புறப்பட்டு போகிறதை எனக்கு காண்பித்தார். ஆகவே பிரியமானவர்களை கவனியுங்கள். நாங்கள் இருக்கிற டைம் என்னதென்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த யுத்தங்கள் தேவனுடைய சித்தம் அல்ல. சத்துருவானவன் என்ன செய்கிறான்? தனக்கு கொஞ்ச காலம் இருக்கென்பதை அறிந்து எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்று செயல்படுகிறான். தேவனோ நாம் எல்லோரும் மீட்கப்படும்படிக்கு சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறார். ஆனால் காலங்களையும் நேரங்களையும் அறிந்து நாங்கள் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஆமென். ஆகவே வாசிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரத்திலிருந்து 41லிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சமீபமாய் வந்த பொழுது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு, உன்னுடைய விடுதலைக்கு, உன்னுடைய ரட்சிப்புக்கு, உன்னுடைய மீட்புக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உனக்கு என்ன நேரிடப் போகிறது, உனக்கு என்ன வரப்போகிறது, சத்துருவானவன் எப்படியெல்லாம் பிளான் பண்ணுகிறான் என்பதை அறியாதபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நோக்கி உன்னை நெருக்கி உன்னையும் உன்னுள்ள உன் பிள்ளைகளையும் திரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்றார். ஆனா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பிரியமானவர்களை, இந்த காரியம் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்ட காரியம். ஆனால் இதிலிருந்து நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். சத்துருவானவன் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கென்பதை அறிந்து நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவனாய், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவனாய், கொல்லுகிறவனாய், அழிக்கிறவனாய், திருடுகிறவனாய் எப்பொழுதும் அவன் என்ன செய்கிறான்? தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேசங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவனாய் இருக்கிறான். ஆமென். அப்ப இப்பொழுது நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரிகிறது சத்துரு கிரியை செய்கிறான், தேசங்களை அழித்து கொண்டிருக்கிறான், ஜனங்களை அழித்து கொண்டிருக்கிறான். அவர்கள் நாளைக்கு தேவ சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட கூடாதபடிக்கு அவங்களுடைய ரட்சிப்பை அழித்து கொண்டிருக்கிறான் என்பதை எங்களால் பார்க்க முடிகிறது.
உலகம் முழுவதிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாய் கிரிகை செய்திகள் இருக்கிறது. அப்ப எங்களுக்கு தெரிகிறது பிசாசானவன் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறான் என்பதை எங்களால் பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆனால் நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கக்கூடாது. இவைகள் நமக்கு நாம் விசுவாசிக்கிற நம்மை மேற்கொள்ள போவதில்லை. நிச்சயமாய் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். இவைகள் நம்மை மேற்கொள்ள போவதில்லை. ஆனால் தேவனை அறியாத பிள்ளைகள் மாத்திரமல்ல, தேசம், ஏனென்றால் தேசம் என்ன செய்யப்படவில்லை? தேவனுடைய பிள்ளைகளினால் ஆளப்படவில்லை. ஆகவே தவறான காரியங்கள், தவறான டிசிஷன்களை ஆர் நடப்பிக்கிறார்கள்? ஆர் இதை செய்கிறார்கள்? நம்முடைய அதிகாரிகள், தேசத்தின் அதிகாரிகள் தவறான டிசிஷனை எடுத்து சத்துருவுக்கு இடம் கொடுத்து இன்றைக்கு யுத்தங்கள் எல்லா இடமும் ஆரம்பிக்கப்பட்டு கொண்டு வருகிறது என்பதை உங்களால் கண்ணார பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த வேளையிலே நாங்கள் என்ன செய்யக்கூடாது? கண்ணை மூடிக்கொண்டிருக்காமல் இவைகளெல்லாம் அவர்களுக்கு சம்பவிக்கிறது, நமக்கு சம்பவிக்காது என்று விசுவாசிப்பது நல்லது. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். ஆனால் அவர்கள் மீட்கப்படும்படி நாங்கள் கிரியை செய்ய வேண்டியது அவசியம். ஆமென். அவர்களுக்காகவும் தேவன் என்ன செய்திருக்கிறார்? இரத்தம் சிந்தி இருக்கிறார். மாத்திரமல்ல, இந்த போர் என்ன செய்கிறது? மற்றவர்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கும் தான் இன்டைரக்டா என்ன வருகிறது? விலை உயர்வு வருகிறது, பற்றாக்குறை வருகிறது. ஏன் என்று சொன்னால், சத்துரு சப்ளை எல்லாவற்றையும் என்ன செய்கிறான்? அழித்து கொண்டிருக்கிறான். ஆகவே இப்பொழுது நாங்கள் ரெஸ்டில இருக்கிற காலம் அல்ல. நாங்கள் அதிகமா ஜெபத்திலே இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். எவ்வளவுக்கு அதிகமாய் இருளை பார்க்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். பிசாசுக்கு இடம் கொடுக்காதவர்களாய் இருக்க வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். எபேசியர் 4:27. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவனுடைய கிரிகைகளை எதிர்த்து நில்லுங்கள், அனுமதிக்காதிருங்கள். ஆகவே இவற்றை நாங்கள் அதிகமா இந்த நாட்களிலே செய்ய வேண்டியது அவசியம். முன்னாடி நாங்கள் 1 மணி நேரம் ஜெபித்திருப்போமானால் இப்பொழுதோ நாங்கள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இப்பொழுது நாங்கள் மணி என்று ஓடுகிற காலம் அல்ல. மணி இருந்தும் சாமான் திங்ஸ் வாங்க முடியாத காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் அதிகமாய் வேதத்திலும் ஜெபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருந்து தேவனை தேட வேண்டிய நாட்கள். எப்படியாய் தேவன் வெற்றி சிறக்க பண்ணினார் என்ற காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அதை தியானித்து அதன்படி நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் இவைகளில் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஆமென். கவனியுங்கள். அதற்கு பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து, இப்படி சொன்ன பிறகு இயேசு கிறிஸ்து தேவ ஆலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்குறீர்கள் என்றார். மிகவும் வேதனையான காரியம். எவ்வளவுக்கு அதிகமா பிசாசு தேசங்களை அழித்து கொண்டு வருகிறானோ, ஜனங்களை அழித்து கொண்டு வருகிறானோ, அவ்வளவுக்கு அதிகமாய் அநேக இடங்களிலே எப்படி நாங்கள் என்ன செய்வது? அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவது, எப்படி நாங்கள் பொருள்களை பெற்றுக்கொள்வது, எப்படி பெரிய வீடு வாங்குவது, எப்படி பெரிய கார் வாங்குவது என்பதுதான் இன்றைய நாட்களிலே அநேக செய்திகளாய் இருக்கிறது. ஆனால் அது அல்ல பிரியமானவர்கள். நானும் நீங்களும் இதற்கு பின்னாக போகிற காலம் அல்ல. இந்த காலம் எங்களால் பார்க்க முடிகிறது. சத்துரு எவ்வளவோ முன்னேறி கொண்டு வருகிறான். ஆகவே அவனை அழிக்க வேண்டும், அவனுடைய கிரியைகள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபத்திலும் வேதத்திலும் தரித்திருக்க வேண்டிய காலம். அதிகமாய் தேவனை தேட வேண்டிய காலம்.
அதிகமாய் சத்துருடைய கிரியைகளை நிர்மூலமாக்க வேண்டிய காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு கண்களுக்கு முன்பதாகவே எங்களுக்கு தெரிகிறது, சத்துரு அட்வான்ஸ் ஆகி கொண்டு வருகிறான், மூவ் பண்ணி கொண்டு வருகிறான். ஒரு தேசத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த யுத்தம் இன்றைக்கு பல தேசங்களுக்கு என்ன செய்கிறது, அழுகி பெருகி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் நாங்கள் சும்மா இருக்க கூடாது. என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது பிசினஸ் பண்ணுகிற காலம் அல்ல, பிசினஸை பற்றி ஸ்டடி பண்ற காலம் அல்ல, அல்லது ஓடி ஓடி அதை வாங்குவோம் இதை வாங்குவோம் என்று வாங்குற காலம் அல்ல. இந்த காலத்திலே பிசாசானவனை எதிர்க்கிற காலம், அவனுடைய கிரியைகளை நிர்மூலமாக்குகிற காலம், அவனுடைய திட்டங்களை இல்லாமல் பண்ணுகிற காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். நாட்கள் பொல்லாதவைகளானதால். அப்ப கவனிங்கள், போலுக்கு, பரிசுத்த போல் அவருக்கு தெரிகிறது, இதற்கு பிறகு அழிவு வருகிறது என்பது அவருக்கு தெரிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்பட போகிறார்கள், தேசம் அழிக்கப்பட போகிறது என்பதையெல்லாம் அவர் ஆவியிலே உணர்ந்தவராய் அவர் சொல்லுகிறார், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். என்றால் இந்த காலத்தை என்னத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ண வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல், நமக்கு முன்பாக காரியங்கள் நடக்கும் பொழுது அதை கண்டுக்காமல் போகிறவர்களாய் இராமல், கர்த்தருடைய சித்தம் என்னவென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப கவனியுங்கள், ஆண்டவரை இந்த தேசத்துக்காக நான் என்னத்துக்காக ஜெபிப்பது என்று கேட்கும் பொழுது தேவன் யுத்தம் வருகிறது என்பதை காண்பிக்கிறார். யூகேக்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதற்கும் இது வருகிறது. மாத்திரமல்ல, நிறைய தவறான நடக்கைகள் அல்லது தவறான ராஜ்யங்களோடு வேற ராஜ்யங்கள் இணைக்கப்படுகிறபடியினால் இன்னும் அநேக காரியங்கள் வர இருக்கிறது. ஆகவே இதை அறிந்து இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய், தேவனை தேடுகிறவர்களாய் மாத்திரமல்ல, தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாய், பிசாசின் கிரியைகளை எதிர்க்கிறவர்களாய் நாங்கள் செயல்பட வேண்டும். ஆமென். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மது பான வரி கொள்ளாமல் என்று சொன்னால், இந்த உலகம் நடக்கிற பிரகாரமாய் நீங்கள் நடக்காமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருத்தர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அவர் செய்து முடித்தார் என்று விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். அவர் நமக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கவனிங்கள், இதே போன்ற ஒரு காரியத்தை நாங்கள் எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இருந்து தொடர்ச்சியாக வாசிக்கலாம். யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும், அவள் அகஸ்தியமாய் ராஜாவினிடத்திலே போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். பாருங்க, மொர்தேகாய் சொல்லுகிற ஆலோசனை என்ன? பிசாசானவன் என்ன செய்து விட்டான்? யூத ஜனங்களை அழிக்கும்படி புறப்பட்டு விட்டான், செயல்பட தொடங்க போகிறான் என்பதை மொர்தேகாய் அறிந்து, அப்ப மிகவும் முக்கியம். கவனியுங்கள், எஸ்தர் பெரிய ஒரு பதவி, 127 ப்ரோவின்ஸ், தமிழ்ல நாடுகள் என்று இருக்கிறது. ப்ரோவின்ஸ் என்று சொல்லும் பொழுது அது மாகாணங்கள். அப்படிப்பட்ட
பெரிய தேசத்தை உடைய ஒரு ராஜ்யத்துக்கு ராணியாய் வந்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்திலே யாருமே பெற்றுக்கொள்ள முடியாத பெரிய ஒரு ஆசீர்வாதம், நினைச்சு கூட பார்க்க முடியாத பெரிய ஒரு பதவி. ஆனால் அந்த பதவியில் இருந்து கொண்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோம் என்பதல்ல நோக்கம். தேவன் எதற்காக அந்த பதவியை கொடுத்தார், அந்த பதவியை கொடுத்தது நோக்கம் என்ன என்பதை நான் அறியாவிட்டால் நாம் சரியாக செயல்பட முடியாது. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நோக்கம் இருக்கிறது. ஆகவே அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவேனானால் கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவனாயிருக்கிறேன். அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் போவோமானால் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். என்ன நோக்கத்துக்காக தேவன் கொடுத்தார் என்பதை அறியாமல் செயல்படுவோமானால் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப கவனிங்கள், அப்பேற்பட்ட பதவியில் இருக்கிறவள் என்ன சொல்லப்படுகிறது? நீ போய் ராஜாவினிடத்திலே பரிந்து பேசி, ஏனென்றால் யூதர்களை அழிக்கும்படி பிசாசானவன் திட்டம் கொண்டு விட்டான். ஆத்தாகு வந்து மொர்தேகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தான். அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகியினிடத்தில் மொர்தேகாக்கு சொல்லி அனுப்பியது, யாராவது அழைக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் ராஜாவாயிலும் புருஷனாகிலும் மிஸ்திரியாகிலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படி அவர்களுக்கு ராஜா செங்கோலை நீட்ட நாளை ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கின்ற ஒரு தவறான சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரர்களுக்கும் ராஜாவினுடைய நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னாள். அப்ப என்ன சொல்லுகிறார் என்றால், ராஜா அழைக்காமல் நான் போக முடியாது, அப்படி போனால் நான் செத்து போய் விடுவேன், என்னை கொன்று போட்டு விடுவார்கள் என்று சொல்லுகிறார். பயப்படுகிறார், பயத்திலே செயல்படுகிறார். எஸ்தர் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற ஜூதர்கள் தப்ப கூடாதிருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைத்து கொள்ளாதே. அப்ப இது சரியான முக்கியம் பிரியமானவர்களே. ஏனென்றால் நாங்கள் மாத்திரம் தப்பினால் போதும், நாங்கள் மாத்திரம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டால் போதும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடினால் நிச்சயமா எங்களுக்கு எந்த அழிவும் வர முடியாது என்று நாங்கள் நம்புகிறோம். அது உண்மை, அதுதான் சத்தியம். ஆனால் அதோடு மாத்திரம் நான் இருக்கக்கூடாது. ஏனென்றால் மற்றவர்களை நான் சிநேகிக்கிறவர்களாய், மற்றவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், மற்றவர்களும் மீட்கப்பட வேண்டும் என்று நான் செயல்படுகிறவனாய் இருக்க வேண்டும். அப்படி நான் செயல்படும் பொழுதுதான் நான் தேவனுடைய பிள்ளையாக செயல்படுகிறேன். ஆமென். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் அழிவு வருகிறது என்று தெரிந்தும் இந்த காலத்திலே நான் பேச வேண்டியதை, சத்துருவுக்கு விரோதமாய் பேசி நிர்மூலமாக்க வேண்டியதை நான் நிர்மூலமாக்காதிருந்தால், தேவ சமூகத்துக்கு நான் போகாதிருந்தால், நான் ஜபத்திலே தேசங்களை தாங்காது போவேனானால் எனக்கு நல்லதல்ல. நீ இந்த சமூகத்திலே மௌனமாயிருந்தால் ஜூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். நாங்கள் எங்களுக்கு தேவன் கொடுத்த அழைப்பை நிறைவேற்றாவிட்டால், ஜனங்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே வந்து பரிந்து பேசாவிட்டால், இன்னொரு விதத்திலே ஜனங்களை நாங்கள் அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக, அவருடைய மீட்புக்காக நாங்கள் ஜெபிக்காவிட்டால்
தேவன் இன்னொரு விதத்திலே அவர்களை நிச்சயமாய் ரட்சிப்பார் என்று இங்கே சொல்லுகிறார். ஆனால் உண்மை என்னென்று சொன்னால், நாங்கள் பேசாவிட்டால் எங்களை கொண்டுதான் தேவன் பூமியை ரட்சிக்க விரும்புகிறார். கவனியுங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், சிருஷ்டியானது அவருடைய பிள்ளைகள் வந்து சிருஷ்டியை விடுதலையாக்கும்படிக்கு என்று சொன்னால், தேவன் உருவாக்கின யாவும் தேவனுடைய பிள்ளைகள் வந்து தங்களை விடுதலை ஆக்கும்படிக்கு என்ன செய்கிறதாம்? கற்ப வேதனைப்படுகிறது. விடுதலை ஆக்கும்படிக்கு எதிர்பார்ப்போடு கற்ப வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் விடுதலை ஆக்கும்படிக்கு, நாங்கள் அவைகளை விடுதலை ஆக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தினால். அப்ப நாங்கள் விடுதலை ஆக்காவிட்டால் அங்கே எப்படி விடுதலை ஆக்கப்படுவார்கள்? நாங்கள் அவர்களுடைய விடுதலைக்காக, தேசத்தின் விடுதலைகளுக்காக, தேசத்தின் பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஆமென். நீ இந்த காலத்திலே மானமா இருந்தால் ஜூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும். இப்பொழுது நீ உன் தகப்பன் குடும்பத்தாரும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்தில் உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கும் அல்லவா? அப்ப கவனிங்கள், இங்கே அவர் சொல்லுகிறார், இந்த ராஜ மேன்மை, இப்படி ஒரு பதவி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இப்படியான காலத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. இப்படியான காலத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு தேவன் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். நாங்கள் சும்மா இருக்கிற காலம் அல்ல, அல்லது வாழ்க்கையை நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் என்று இருக்கிற காலம் அல்ல, அல்லது ஓடி ஓடி வீடை வாங்குவோம், காரை வாங்குவோம் என்று சொல்லுகிற காலம் அல்ல. இந்த காலத்திலே தேவ சமூகத்துக்கு வந்து நாங்கள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டிய காலம். ஆமென். அதிகமாய் தேவ சமூகத்திலே நாங்கள் எங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும், செலவழிக்க வேண்டும். மாத்திரமல்ல, கவனிங்கள், அநேகர் இந்த 3ஆம் உலகப் போர் வருகிறது என்று சொல்லி தீர்க்கதரிசி ஜோனா போல நாங்கள் சொன்னதுதான் நடக்கும் என்று தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து பேசினது நடக்கும் எப்பொழுதென்றால் நாங்கள் அதற்கு விரோதமா பேசாவிட்டால், நாங்கள் அதை கேன்சல் பண்ணாவிட்டால் அவர்கள் விசுவாசித்து பேசுகிறது நடக்கும். யாரெல்லாம் விசுவாசித்து பேசுகிறார்களோ அது நிச்சயமாய் நடக்கும். அப்ப நாங்கள் அதிகமாய், அவர்களை பார்க்கலாம் அதிகமாய் நாங்கள் பேச வேண்டி இருக்கிறது. அவர்கள் மரணத்தை பேசுகிறார்கள், ஆனால் தேசத்தை நோக்கி நாங்கள் ஜீவனை, பாதுகாப்பை பேச வேண்டும். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக என்று நாங்கள் பேச வேண்டும். அப்படி பேசும் பொழுதுதான் தேசங்கள் விடுதலையாக்கப்படும். ஜோனா போல தேவனுடைய இருதயம் என்ன? ரட்சிப்பது, மீட்பது, விடுதலையாக்குவது, ரீஸ்டோர் பண்ணுவது, மறுபடியும் உயிர்ப்பிப்பது, மறுபடியும் கட்டுவதுதான் தேவ சித்தம் என்பதை அறியாமல் ஜோனா தான் சொன்னபடி நடக்க வேண்டும் என்பதிலே உறுதியாயிருந்தான். அவனுக்கு தெரியும், தேவன் தான் சொன்னதை நிறைவேற்றாமல் அவர்கள் மனம் திரும்பினால் அவர் இதை செய்ய மாட்டார் என்பதை தெரிந்தவனாய் இருந்தபடியினால் தான் அவன் என்ன செய்தான்? தேவன் சொன்னபடி நினிவேக்கு போகாமல் அவன் அதற்கு எதிராக புறப்பட்டு சென்றான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இல்லாமல், தேவ சித்தம் என்ன, தேவ திட்டம் என்ன, தேசத்தை குறித்து, தேசத்தில் இருக்கிற ஜனங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, இந்த சிறியரில் ஒருவர் கெட்டு போகிறதும் தேவ சித்தம் அல்ல. ரஷ்யாவிலே, இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற யுத்தத்திலே ஒரு நாளைக்கு 5000க்கு குறைஞ்சபட்சம் 5000, இது ரஷ்யா தரப்பிலே 5000 பேர் சாகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. உக்ரைன் தரப்பிலே இத்தனை பேர் சாகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது.
அப்ப இத்தனை 1000 பேர் ஒரு நாளைக்கு ஒரு யுத்தத்திலே அழிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த தேசங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த தேசத்திலே மீட்பு வர வேண்டும் என்று சொல்லி நானும் நீங்களும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டிய காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அநேக காரியங்களை ஒதுக்கி வச்சுவிட்டு அதிகமாய் என் காலங்களையும் ஜெபத்திலேயும் உபவாசத்திலேயும் நான் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் தேவன் இதை எனக்கு காண்பித்தார். ஆகவே இதை லேசா எடுக்காமல் இதிலிருந்து தப்பிக்கொள்ள முடியும், இதிலிருந்து நிச்சயமாய் விடுதலையாக முடியும். ஆனால் நாங்கள் எல்லோரும் ஜெபிப்போமானால். ஹல்லேலூயா. அப்ப தேவன் இந்த காலத்துக்காகத்தான் நம்மை என்ன செய்தார்? தேசங்களுக்கு அழைத்து வந்திருக்கிறார். தேசங்களுக்காக ஜெபிக்கும்படி, தேசங்களிடத்திலே கிரியை செய்கிற சத்துருவின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவன் நமக்கு அதிகாரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே தெளிவாக சொல்லுகிறான், இந்த நேரம் நீ மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல, நீ ராஜாவினிடத்திலே போக வேண்டிய காலம், பரிந்து பேச வேண்டிய காலம். ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், யூத ஜனங்கள் அழியக்கூடாது, மீட்கப்பட வேண்டிய காலம். இதற்காகத்தான் நீ உயர்த்தப்பட்டிருக்கிறாய். இதற்காகத்தான் தேவன் தேசங்களுக்கு அழைத்து வந்திருக்கிறார். அந்த தேசத்தின் ஒளியாக நாங்கள் இருக்கிறோம். ஆகவே இருள் அந்த தேசத்தை மேற்கொள்ள நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. ஆமென். தேவ ஒளியாக செயல்பட வேண்டிய காலம். நீ இந்த காலத்திலே மானமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்குமோ யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். அப்பொழுது எஸ்தர், கவனிங்கள், பயந்து போயிருந்த எஸ்தர், தேவ சமூகத்துக்கு போனால் நான் மரித்து போய் விடுவேன் என்று சொல்லி பயந்து போயிருந்த எஸ்தர் இப்பொழுது சொல்லுகிற வசனத்தை கவனியுங்கள். அப்பொழுது எஸ்தர் முர்தெகாய்க்கு மறு உத்தரவு சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதியும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். அப்ப கவனியுங்கள், என்னுடைய ஜனத்துக்காக, என்னுடைய ஜனத்தின் மீட்புக்காக நான் செத்தாலும் சாகிறேன். கவனியுங்கள், கவனியுங்கள் பிரியமானவர்களே, எந்த பெரிய ஒரு பதவி, எந்த பெரிய ஒரு ராஜ மரியாதை, ராஜ பதவி, எந்த மனுஷராலும் நினைக்க கூட முடியாத பெண்ணாம் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தில் இருக்கிற சகோதரி என்ன செய்கிறாள்? எதையும் இழக்க தயாராக இருக்கிறாள். எது போனாலும் பரவாயில்லை, என்னுடைய தலை போனாலும் பரவாயில்லை, என்னுடைய ஜனத்துக்கு மீட்பு வர வேண்டும் என்பதிலே உறுதியாயிருந்தாள். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இது தேவனை அதிகமாய் தேட வேண்டிய காலம். அதிகமாய், எவ்வளவுக்கு அதிகமாய் சத்துரு கிரியை செய்கிறான் என்பதை பார்க்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நானும் நீங்களும் கிரியை செய்ய வேண்டும். விசுவாசத்திலே தரித்திருக்க வேண்டும். சத்துருவின் கிரிகள் நிர்மூலமாக்கும் படிக்கு நாங்கள் மௌனமாய் இராமல் அதிகமாய் எங்களுடைய ஜெபத்தை அதிகரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேசம் பாதுகாக்கப்படும்படி, தேசத்தில் இருக்கிற எல்லாம் பாதுகாக்கப்படும்படி, அது எரிபொருளா இருக்கட்டும், மற்றும்படி
அன்றாட தினம் உபயோகிக்கிற சாப்பாட்டு பொருள்களாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். தண்ணீர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகவே தொடர்ந்து இதற்காக ஜெபம் பண்ண வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதிகமாய் தேவனை தேட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆமென். இது தேவ பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து அதிகமாய் தேடுங்கள், 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 அதிகமாய் சத்துருவின் கிரிகளை நிர்மூலமாக்குங்கள் என்றுதான் தேவன் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே தயவு செய்து நாங்கள் இதை சீரியஸாய் எடுத்துக்கொள்வோம். இந்த யுத்தம் ஓய வேண்டுமானால் அது எங்களுடைய கரத்திலே இருக்கிறது, தேவனுடைய கரத்திலே அல்ல. நாங்கள் தான் சத்துருவுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் சத்துருவுக்கு எதிர்த்து நிற்போமானால் நிச்சயமாய் அவன் ஓடி போகிறவனாயிருப்பான். ஆமென். எஸ்தர் என்கின்ற ஒரு பாகிஸ்தானி சகோதரியுடைய ஸ்டோரி எனக்கு தெரியும். அந்த சகோதரி இஸ்லாமில் இருந்து மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டு சுகமாக்கப்பட்டு அதற்கு பிறகு தேவனை அறிவிக்கும் பொழுது மூத்த சகோதரன் அந்த சகோதரியை சுடும்படியாக எத்தனையோ வாட்டி முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் கண்ணை எடுத்து. ஆனால் அந்த கண் வெடிக்கவில்லை. காரணம், இயேசு அந்த கண்ணின் முன்னாக தன்னுடைய கையை வைத்துக் கொண்டிருந்தார். நாங்கள் ஜெபிப்போமானால் எந்த ஒரு நீக்குளிய பொம்மும் வெடிக்காதபடிக்கு தேவனால் பாதுகாக்க முடியும். இவை எல்லாவற்றிற்கும் இந்த போரை நிறுத்துகிற எல்லா அதிகாரமும் அல்லது எல்லா வல்லமையும் தேவனிடத்தில் உண்டு. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. யுத்தம் தேவனுடைய சித்தம் அல்ல. அநேகர் சொல்லுகிறது போல தேசத்தை தேவன் குலுக்குகிறார், அசைக்கிறார் என்று சொல்லுகிறது போல அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எல்லாருடைய மீட்புக்கும் தேவையான சகலதையும் இயேசு செய்து முடித்தார். இனிமேல் தேசத்தை அவர் குலுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக பிசாசு குலுக்கி கொண்டிருக்கிறான். அதற்கு விரோதமாய் நாங்கள் எதிர்த்து நிற்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். நீர் சகல பிசாசின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளத்தக்கதாக சகல அதிகாரத்தை சகல வல்லமையும் கொடுத்திருக்கிறேன். இவைகளில் ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாதென்று நமக்கு சொல்லி இருக்கிறேன். ஆகவே நீர் கொடுத்த அதிகாரத்தையும் வல்லமையை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது சத்துருவானவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எந்த வல்லமையும் இல்லை. ஆகவே பிசாசுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதா எல்லா பிள்ளைகளும் அதிகமாய் உம்மை தேடுவார்களா, அதிகமாய் பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி தங்களுடைய வாய்களை துறந்து மௌனமாய் இருக்காமல் வாய்களை துறந்து அறிக்கை இடுவார்களாக, ஜீவனை பேசுவார்களாக, பாதுகாப்பை பேசுவார்களாக, தேவனுடைய பாதுகாப்பை அதிகமாய் தியானிப்பார்களாக, பேசுவார்களாக. தேசம் விடுதலையாக்கப்படுவதாக, பாதுகாக்கப்படுவதாக, உயிர்ப்பிக்கப்படுவதாக, கட்டப்படுவதாக, நாட்டப்படுவதாக. தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய ராஜ்யம் பூமி அனைத்தையும் மேற்கொள்ளுவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்பட வேண்டும் என்பதை உம்முடைய சித்தம் மேற்கொள்ளட்டும். உம்முடைய கிரியை மேற்கொள்ளட்டும். ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும், மீட்கப்படட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். ஒரு சகோதரி, ஒரு பெண் அந்த யூத ஜனத்தை எல்லோரையும் காப்பாற்றினால், அதே போல கர்த்தர் தாமே ஒவ்வொருவரை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். தாவீதை கொன்று அந்த நாட்டுக்கு விடுதலையை கெடுத்து வந்தவர், கோலியாத்திலிருந்து விடுதலை பெற்றவர். அதே போல எஸ்தர் ராணி அவர்கள் காரியத்தை நடத்தினார். அப்படிப்பட்ட எஸ்தர்கள் எழும்ப கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாசர். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும்
பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளே பிரசங்கப்படத்தில் இருக்கின்ற பொழுதும் பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமென் ஆமென். ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி செல் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக இணைந்து கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் விரைந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுவோம். ஆமேன். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ்.